शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. தைத்திரிய உபனிஷத் பாஷ்ய வார்த்திகத்தில் 9வது அனுவாக்கம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பிராதான்யமாக இந்த நியோகவாதம் அப்படின்னு சொல்லுவார். நியோகவாதம்னா ஒரு வேதாந்தத்தில் விதியை ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு பட்சம் இருக்குது. மீமாம்சங்கள் அப்படி சொல்கிறது. அதாவது வேதமே விதியை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கு. அந்த வேதாந்தத்திலேயும் ஆத்மாவாரே திரஷ்டவிய ஸ்ரோதவிய தத் விஜிக்ஞாசஸ்வ இப்படிப்பட்ட விதிகள் இருக்குது. அதனால விதி சம்பந்தம் இல்லாததான வஸ்துஸ்வரூப போத மாத்திரம் வேதாந்த வாக்கியம் நாஸ்தி அப்படின்றது அவளுடைய பட்சம். இதை ஆச்சாரியர்கள் இங்கே சூத்திர பாஷ்யத்தில் சமன்வயாதிகரணத்துலேருந்து ஆரம்பித்து நன்னா கண்டனம் பண்ணிட்டு வந்திருக்கார். பிரகதாரண்யக பாஷ்யத்துலேயும் இருக்குது. நிறைய இடங்கள்ல இதை பார்த்துருக்கார். வார்த்திகக்காரர் இந்த இடத்துல அது விசேஷமாக எடுத்து எல்லா பட்சங்களையும் சொல்லி அதை நிராகரணம் பண்ணுறார். நிறைய பட்சங்களை சொல்லி நிராகரணம் பண்ணுறார். அதுதான் இப்போ பார்த்துன்னு வந்துருக்கோம். இதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா, வேத வாக்கியத்திலிருந்து நமக்கு எப்படி ஒரு அர்த்தத்தை கிரகிக்கணும், தாத்பரியம்னா என்ன, எப்படி நம்மளுக்கு சப்தத்திலிருந்து ஞானம் வருது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்திருக்காரு. ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்திருக்காருன்னா, எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக அப்படின்னு இருக்கு. வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதது அது ஆத்ம தத்துவம்னு சொல்ல வருது. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாது அப்படின்னா, இப்போ எட்டுறதுன்னா என்னன்னு தெரிஞ்சாதுன்னா எட்டாதுன்னா என்னன்னு தெரியும் நமக்கு. இப்போ வாக்குனால எட்டும் மனசுனால எட்டும்னா என்ன அர்த்தம், மனசுனால ஒரு விஷயத்தை நம்ம கிரகிக்கிறோம்னா என்ன அர்த்தம், அப்புறம் வாக்குனால ஒரு பொருளை சொல்றோம்னா என்ன அர்த்தம், அந்த சப்தத்துக்கும் அந்த அர்த்தத்துக்கும் அந்த பொருளுக்கும் என்ன சம்பந்தம் வருது, அது எந்த விதமா வரணும். இப்போ வாக்குக்கு மனசுக்கும் எட்டாதுன்னா அப்போ உபனிஷத்துனால வேதாந்த சிரவணம் எப்படி பண்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும். அதனாலதான் இந்த விசாரம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏதோ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படியே நீ பிரம்மமா உட்காந்துக்கோன்னா உட்கார முடியாது நம்மளால. மனசு எப்போவுமே அது நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் அப்படின்னு சொல்றது. ஒரு க்ஷணம் கூட மனசை அசையாம இருக்க முடியாது அப்படின்னு இருக்கு. அதே போல புலன் அடக்கம்னு பேசினாலும் எவ்வளவு நேரம் அடக்க முடியும், எங்க அடங்கிறது, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. அதனால பெரியவாள் என்ன சொல்லியிருக்குன்னா, வேதாந்த விசாரத்தினாலதான் நமக்கு ஆத்ம தத்துவம் ஸ்புரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த விசாரம்னா என்ன, மனனம் பண்றதுன்னா என்ன அப்படின்னா, படிச்சதே அப்படியே திருப்பி திருப்பி யோசிச்சுட்டு இருக்கிறது இல்லை. அந்த யுக்திகளை சொல்லி ஒண்ணா பண்ணணும். நமக்கு அது பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் இருக்குமோ இருக்காதோன்றதுனாலதான் பெரியவாள்லாம் நமக்கு இந்த மாதிரி கிரந்த ரூபத்துல மனனம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவள் கேட்குற பூர்வபட்சமும் அவளே சொல்லக்கூடியதான பதிலும், இதுக்கு இப்படி இருந்தா இருக்குமே அந்த மாதிரி இருக்குமேன்னு நம்மளை யோசிக்க வச்சு நம்ம புத்தி லோக விஷயத்திலிருந்து இந்த பக்கம் திருப்புறதுக்கு தான் இதெல்லாம் பிரயோஜனம். எனக்கு தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொன்னாலே புரிஞ்சு போச்சு, நான் எதுக்கு இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அது புரிஞ்சு போச்சு. ஆனால் அது நமக்கு அனுபவத்துக்கு வரல. அனுபவத்துக்கு வரணும்னா இதெல்லாம் பண்ணி மனக்கட்டாதான் வரும். இந்த விசாரம் பண்ணாலே ஒழிய ஆத்ம தத்துவம் வராது. அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்ற இடத்துல அதாதோ பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவியான்றார் பாஷைக்காரர். இந்த ஜிக்யாசான்ற பதத்துக்கு விசாரம்னு அர்த்தம் பண்ணியிருக்காரு. இது வெறும் ஆச்சாரியர்கள் தனக்கு வேணுன்றதுக்காக பண்ணல, பூர்வ மீமாம்சையிலையும் அப்படிதான் பண்ணியிருக்காரு. ஜிக்யாசானா விசாரம் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு. ஆக வேதாந்த விசாரம் பண்ணாதான் நமக்கு வரும். இந்த வேதாந்த விசாரம்ன்றது எப்படி பண்ணணும் சூத்திர பாஷ்யத்துல பண்ணியிருக்காரு. அதை அடிப்படையா வச்சுட்டு சூத்திரக்காரர் பண்ணியிருக்கார், அதுக்கு பாஷைக்காரர் விஸ்தாரமா எழுதியிருக்கார். அதை அடிப்படையா வச்சுட்டு தான் மேல் கிரந்தக்காரர் வியாக்கியானக்காரெல்லாம் உபனிஷத் பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது அப்படி பண்ணிட்டு வர்றார். இப்ப அதனால இதுதான் விதியினால வராதுன்றதை நம்ம எப்படி உள்ள வாங்கிக்கணும். அப்போ விதியினால வராது அப்படின்னா சப்தத்தினாலேயே வராது. அப்போ சப்தத்தினால வராது, ஆனா சப்தம்தான் இதுக்கு பிரமாணம்
பரஸ்பர விரோதம் இருக்கே, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ நியோகவாதத்தை கண்டனம் பண்றார். அதுல வந்து புத்தேசியாத அபராதோயம்னு வரைக்கும் பார்த்தோம். அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த ஆத்ம தத்துவத்தை அப்படின்னா, அன்வய விதிரேகாபியாம் ஜாகிரத் சொப்ன சுஷுப்திஷு பாஹ்யம் நேரஸ்ய தீரூபம் சின்மாத்ராத்மாவபாசையா தியா உபலக்ஷ்ய அவாக்கியார்த்தம் சர்வதா அவ்யபிச்சாரதः. அன்வய விதிரேகாபியாம் ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு பாஹ்யம் தீரூபம் நிரஸ்ய சின்மாத்திர ஆத்ம அபபாசையா தியா அவாக்கியார்த்தம் அவ்யபிச்சாரத சர்வதா உபலக்ஷ்ய தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். சரி, இங்க ஒரு பதமும் சொல்லிட்டு அன்வய விதிரேகாபியாம். இங்க அன்வயம் விதிரேகம் அப்படின்னு சொல்றது உண்டு. இது இருந்தா அது இருக்கும் அப்படின்னா அன்வயம், இது இல்லைன்னா அது இருக்காது, அதுக்கு வித்திரேகம். எத் சத்வே எத் சத்துவம் எதபாவே ததபாவ. இப்போ இது இருந்ததுனா தான் இது இருக்கும். பால் இருந்தால் தான் தயிர் வரும், பால் இல்லைன்னா தயிர் வராது. அப்போ தயிருக்கு பால் காரணம். இப்படிதான் அன்வய வித்திரேகம் சொல்றது. அன்வய வித்திரேகாபியாம் அப்ப என்ன ஆகுது? ஜாகிரத். எங்க அன்வய வித்திரேகம் பார்க்கணும்? ஜாகிரது ஸ்வப்னம் சுஷுப்தி, இது மூணுத்துலயும் எது இருக்கு எது இல்லை. இது பாஹ்யம் தீரூபம் நிரஸ்ய. ஜாகிரத்துல வந்து பாஹ்யம் தீரூபம் இருக்கு, அதாவது வெளி விஷயங்களுக்கான அறிவு இருக்கு. சொப்னத்துல அது போன்றதான அறிவு இருக்கு. சுஷுப்தியில அது இல்லவே இல்லை. ஆனா மூணு அவஸ்தையிலையும், ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி மூணுத்துலையும் இந்த இந்த புத்தியை பிரகாசிக்கக்கூடியதான ஆத்ம சைத்தன்யம் இருக்கு. சுஷுப்தியில இல்லையேன்னு சொல்லக்கூடாது. சுஷுப்தியில இருக்கிறதுனால தான் நம்ம முழிச்சுட்டதுக்கு அப்புறம் நான் நன்றாக தூங்கினேன்ட்டு சொல்றோம். நான் நன்னா படித்தேன், நன்னா சாப்பிட்டேன்னு எப்படி சொல்றோமோ அதே போல நன்னா தூங்கினேன்னு சொல்றோம். அதனால வந்து அங்க அந்த அனுபவம் இருந்திருக்கு. அனுபவம் இருந்தாதான் நமக்கு ஸ்மிருதி வரும். ஸ்மிருதி வர்றதுனால அங்க அனுபவம் இருந்திருக்கணும் அப்படின்னாச்சு. இதுதான் அன்வய வித்திரேகத்தினால ஜாகிரத் சொப்ன சுஷுப்திஷு. அது வித்திரேகம். சில சமயம் வந்து வெளிப்பொருள் இருக்கு, சில சமயம் இல்லை. ஆனா எப்பவுமே இருக்கக்கூடியது அந்த ஆத்ம சைத்தன்யம். தீரூபம் சின்மாத்திராத்மாவபாசையா தியா. வெறும் சைத்தன்ய மாத்திரமா இது பிரகாசிக்கக்கூடியதான அந்த புத்தினால, அகண்டாகார புத்தினால அவாக்கியார்த்தம். ஏன்னா அது வந்து சர்வதா வேபிச்சாரதா, அது எப்பவும் மாறதே இல்லை. அதனால தியா அவாக்கியார்த்தம் உபலக்ஷ்ய. வாக்கியார்த்தம் இல்லாததான, அதாவது வாக்கியார்த்தம் வாச்சியார்த்தம்னு எடுத்துக்கணும். வாக்கியத்தினால அயம் கடக அப்படின்னு சொன்னா, இது அயம்ன்றது வந்து எதிர்க்க இருக்கக்கூடியதான, பிரத்யட்சமா தெரியக்கூடியதான, அருகில் இருக்கக்கூடியதான பொருள். கடகனா கடத்துவம். கடக கடத்துவன்ற ஜாத்தியை கொண்டதான ஒரு வியக்தி. அயம் கடக அப்படின்ற அறிவுனால நமக்கு இந்த அறிவு வருது. அதுபோல தத்துவம் அசி அப்படின்னு சொன்னா, தத்துனா அந்த சர்வஜத்வாதி விசிஷ்டம் சைத்தன்யம், தொம்னா கிஞ்சித்வாதி விசிஷ்டம் சைத்தன்யம். இது ரெண்டுமாக நீ அது அப்படிப்பட்ட சைத்தன்யமாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா அது ரெண்டும் பொருந்தாது. அப்போ வாக்கியார்த்தத்தினால வரல, வாச்சியார்த்தத்தினால வரல. சரி, லட்சியார்த்தத்தினால வருதா அப்படின்னா அதை பார்க்கணும். அப்போ தியா உபலட்சிய அவாக்கியார்த்தம். அப்ப லட்சணாவிருத்தினால வருதுனாலும் அதுவும் நமக்கு வந்து ஒத்துக்கிறது இல்லை. முதல்ல சொல்றோமே தவிர, அது லட்சணாவிருத்தினாலும் சொல்றோமே தவிர, இதுக்கும் மேல ஒன்று சொல்ல போறோம். என்னன்னா அகண்டாகார, இது அகண்டார்த்தம்னு சொல்ல போறோம். இப்ப லட்சணம்னா கங்காயாம் கோஷக அப்படின்னா, இப்ப கங்கையில இடச்சேரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து கங்கா சப்தத்துக்கு தீரே லட்சணம் சொல்லி கங்காயாம் கோஷக அப்படின்னு சொல்றோம். அது லட்சணம், அதுவும் சப்தத்தினாலதான் வருது. நம்ம இப்ப அதை பத்தி பேசல. இங்க அந்த மாதிரியும் வராது. இது வந்து விசேஷதா பிரகாரதா சம்சர்கதா எனக்கூடியதான, இப்படிப்பட்ட சம்பந்தங்கள் இல்லாததான ஏக வஸ்துவா தோணக்கூடியதான அறிவு. அதுக்கு வந்து அகண்டார்த்தம்னு சொல்றது. அதனால உபலட்சிய அவாக்கியார்த்தம். அதனாலதான் வந்து எதோ வாச்சோ நிவர்த்தந்தேன்னு சொல்லியிருக்கு. சாதாரணமா லோகத்துல லோக மரியாதையில ஒரு வாக்கியத்துல இருந்து எந்த விதமா வாக்கியார்த்தத்தை எடுத்துக்கணும். முதல்ல பதம், அப்புறம் பதார்த்த ஸ்மிருதி, அவைகள்லாம் சேர்ந்து அன்வயம் பண்ணி வாக்கியார்த்தம். அந்த விதமா தத்துவமசியாதி வாக்கியங்கள்ல இருந்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அவாக்கியார்த்தம்
அது வெபிச்சாரிணஸ்ச பாதேன, அது மாறக்கூடிய பொருள்களை, வெபிச்சாரினா மாறக்கூடியது, மாறக்கூடிய பொருள்களை பாதேன அதை நீக்கிவிட்டு தத்துவமஸ்யாதி ரூபிணி, அந்த தி முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துல இந்த தி எடுத்துக்கணும். தத்துவமஸ்யாதி ரூபிணி தி, அந்த தத்துவமஸ்யாதி மகா வாக்கியங்களிலிருந்து ஏற்பட்டதான அந்த அறிவானது அகிலம் அஜ்ஞானம் தகந்தி, எல்லா அஜ்ஞானத்தையும் போக்கடிக்கிறது. போதையத்தேவ கேவலம், அஜ்ஞானம் போச்சுன்னா இது வெறும்னா நமக்கு ஆத்மாவை தெரிவிக்கிறது. இவைகள் வாக்கியார்த்தமா வாக்கிய மரியாதையா பிரம்மத்தை சொல்லலைதான். ஏன்னா எதோ வாச்ச நிவர்த்தந்தே உண்மைதான். ஏன்னா பிரம்மத்துக்கு இதனால சொல்லப்படக்கூடியதான தர்மங்கள் அங்கே இல்லை. அதனால இந்த வாக்கியம் பிரம்மத்தை போதிக்கல. இருந்தாலும் எதெல்லாம் மாறக்கூடியதோ அவைகள்லாம் பிரம்மம் இல்லை, அப்பிரம்மத்தெல்லாம் நீக்கி விபிச்சாரிணஸ்ச பாதேன தத்துவமஸ்யாதி ரூபிணீதி அகிலம் அஜ்ஞானம் தகந்தி போதையத்தேவ கேவலம். இது எப்படின்னா சாமானாதிகரண்யாதே கடேதர கயோரிவ அப்படின்னு கிருஷ்ணாந்தி சொல்றார். சாமானாதிகரண்யத்தினால சொல்றது. தத் துவம் அப்படின்னு பிரதம ஏகவச்சனம், இதுவும் பிரதமா ஏகவச்சனம், அசின்னு போட்டிருக்கோம். அது போல இதுக்கு என்ன திருஷ்டாந்தம் கொடுக்குறாருன்னா கட்டாகாச மகாகாச ஏவ அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கட்டாகாச மகாகாச ஏவ, அது வேறையோது. குடத்துல இருக்கக்கூடியதான ஆகாசமானது வெளியில இருக்க ஆகாசத்தை விட வேறையா? வேற எங்கேருந்தாவது நம்ம கொண்டு இது உள்ள போட்டோமோ? இல்லை. குடம் உண்டாச்சு, வெளியில இருக்க ஆகாசமே குடத்துக்குள்ள இருக்கும்போது கட்டாகாசம்னு பேர் வந்தது. ஒரு அவச்சேதம் வந்ததுனால அதுக்கு அந்த பேர் நம்ம கொடுத்தோம். ஆகாசத்துல ஒரு மாற்றம் இல்லை, நம்ம விவகாரத்துக்கு தனியா பிரிச்சு வச்சிடணும். அப்போ கட்டாகாச மகாகாச ஏவ அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றேன். அந்த வாக்கியத்துலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? கட்டாகாசம் சின்னதா இருக்குப்பா, மகாகாசம் எல்லா இடத்துலையும் இருக்கு, இது ரெண்டும் இப்படி ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னா இந்த கட்டாகாசம்ன்றது மகாகாசத்தை விட்டு வேறானது இல்லை. ஏன்னா சாமானாதிகரண பிரயோகம் பண்ணியிருக்கார். அப்போ சாமானாதிகரண்யம் பண்ணதுனால நான் எப்படி எடுத்துக்கணும்? இது ரெண்டும் வேறு அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கோ அதெல்லாம் நீக்கிட்டு இது ரெண்டும் ஒன்றுன்றதுக்கு இருக்கக்கூடியதான காரணத்தை மட்டும் நான் வச்சுக்கிறேன் இல்லையா? அந்த ஆகாசத்துவன்ற தர்மம் எங்க இருக்கோ அதை மட்டும் நான் வச்சிருந்து இந்த கடம் மகா அப்படின்னு எனக்கூடிய மகத்து எனக்கூடியதான உபாதிகளை விட்டுறேன். இதுவும் ஆகாசம் அதுவும் ஆகாசம் அப்படின்ற அபிப்பிராயத்துல கட்டாகாச மகாகாச ஏவன்னு சாமானாதிகரணத்தை பிரயோகம் பண்ணா லோகத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ? அது போல சாமானாதிகரண்யாதே கட கடேதர கயோரிவ. கடக கம்னா ஆகாசம், இதர கம் கடேதர கடத்தை விட வேறானதான மகாகாசம். கடேதர கயோரிவ கடக இதரக தயோரிவ கடகம் இதரகம். அதுபோல இவைகளுக்குள்ள இருக்க வேற்றுமை எப்படி நம்ம சாமானாதிகரணத்தினால அந்த வேற்றுமையை நீக்கி அதுல இருக்கக்கூடியதான கம் ஆகாசத்துவன்ற தர்மத்தை மட்டும் வாங்கிக்கிறோமோ அதுபோல தத்துவம் அப்படின்னு சொல்லும்போது எடுத்துக்கணும். வியாவிருத்தே சியாத வாக்கியார்த்த சாட்சாத் நக தத்துவம் அர்த்தயோகோ. அதனால இப்படி பிரிச்சு பார்க்கற வியாவிருத்தினால அவாக்கியார்த்த வாக்கியத்துக்கு விஷயமாகாததான அந்த சைதன்யம் சாட்சாத் நக எங்களுக்கு நேரடியாக அது தெரியும். தத்துவம் அர்த்தயோகோ, ததர்த்தத்துக்கும் தொமர்த்தத்துக்கும் வியாவிருத்தி பண்ணி ததர்த்தம் எதை சொல்றது, தொமர்த்தம் எதை சொல்றது, இது ரெண்டுத்துக்கும் மாறக்கூடியது என்ன, மாறாமல் அனுசூத்தமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சாட்சாத்து எங்களுக்கு அது தெரிய வரும். அதனால இந்த விதிவாக்கியம் இல்லாம அங்க போகணும். விதிவாக்கியம் இல்லாமலே நம்ம கேவல சப்தத்தினாலேயே பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம். இது பிரம்மமானது சப்தத்துக்கு வாக்கியார்த்தமாக இல்லைனாலும், வாக்கியார்த்தமா இருந்தாலும் அது விதி வாக்கியமா இல்லை வஸ்து சுரூப வாக்கியமா அப்படின்னு வஸ்து போதக வாக்கியமானு பார்க்கணும். வாக்கியார்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டார். அடடா வாக்கியார்த்தம் இல்லைன்னா அப்ப சப்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ட்டு அப்ப இது சப்த சாஸ்திரகம்யம் எப்படி வரும்னா அதுவும் வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். வாக்கியாத் ஏவம் அவாக்கியார்த்தோ யஸ்மாத் சாட்சாத் பிரசித்தியதி அந்யதேவ அந்யத் ஏவ இதம் இத்தியாதி சர்வம் சியாத் துஷகண்டனம். அதனால முதல்ல இங்க ஆரம்பிச்சது அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் இருக்கு பாருங்க. நைவம் யதோ அந்யதேவேதம் விஜ்ஞான அந்தரமாத்மனி சோபாயம் காரிய வித்யேவம் சோத்யதே கேவலம் பரம்
சப்த ஜனித விஜானாத் வதிரிக்தம் பராத்மகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அங்கே தான் அந்த நியோகவாதி ஆட்சேபம் ஆரம்பிச்சது. இந்த பெரிய புஸ்தகத்தில், என்னோட புஸ்தகத்தில் 585வது பக்கத்தில் 45வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கு நடுவில் அந்நியதேவேதம்னு இருக்கு. இவரை தான் சொன்னதை அங்கேருந்து எடுக்கிறார். இந்த அந்நியதேவேதம் இது எங்கே போய் தேடி இருக்குன்னா 3-4 தடவை பாராயணம் பண்ணும்போது அங்கே கிடைக்கும். ஏன்னா டீக்காக்காரர் ஒன்றும் பெருசாக போடலை. அந்நியதேவம் இத்தியாதி சர்வம் அந்த 4 பக்கத்துக்கு முன்னாடி அந்நியதேவ இதம் அப்படின்னு ஆரம்பிச்சாரோ இல்லையோங்க. நைவம் இப்படி சித்தாந்தி சொன்னது சரியில்லை. யதா ஏ அந்நியதேவ இதம் விஜானாந்தரமாத்மனி அப்படின்ட்டு அங்கே ஆரம்பிச்சார் ஆட்சேபத்தை. நீ அங்கேருந்து சொன்னது எல்லாமே சர்வம் சியாத்து துஷகண்டனம். துஷகண்டனம்னா, துஷம்னா அந்த நெல்லுக்கு மேலே இருக்கக்கூடியதான அந்த தோல், உமின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல வெறும் உமி போல உப்புன்னு ஊதுனா பறந்துடும். அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த சத்தும் இல்லை. எதனால? இது சொன்ன ஆட்சேபம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. பார்க்கறதுக்கு தான் நெல் போல இருக்கு, தொட்டு பார்த்தா பொல பொலன்னு போயிட்டு ஒன்றும் இல்லை. வாக்கியாதேவம் அவாக்கியார்த்த யஸ்மாத் சாட்சாத் பிரசித்தியதி. அதனால் தத்துவமஸ்யாதி வாக்கியத்திலிருந்து அவாக்கியார்த்த வாக்கியத்தினால் சப்தத்தினால் அறியப்பட முடியாததான பிரம்மமானது எங்களுக்கு யஸ்மாத் சாட்சாத் பிரசித்தியதி, எங்களுக்கு சாட்சாத் தெரியும். ஏன்னா அது சுப்பிரகாச சைத்தன்யமாக இருக்கிறதுனால அஞ்ஞானம் நீக்கப்பட்ட உடனே அது சாட்சாத்து தெரிய வருது அப்படின்னு முடிச்சார். இப்போ அஜ்ஞானம் அந்யதா அஜ்ஞானம் சம்சய அஜ்ஞானம் ஏவச்ச கடாதாவேவ தத்ருஷ்டம் ந ஞாத்ரு ஞான சாட்சிஷு. இதுக்கு மேலே காரணம் சொல்லிட்டு போகிறார். அஜ்ஞானம் இது எனக்கு தெரியல, அந்யதா அஜ்ஞானம் தப்பாக புரிஞ்சுக்கிறது, கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்றது, அப்புறம் அஜ்ஞானம் அந்யதா ஞானம் சம்சயம், ஸ்தானுர்வா புருஷோர்வா இதுவா அதுவான சம்சயம், சம்சய ஞானமே வச்ச இவைகள்லாம் எங்க பாக்கியமான கடாதாவேவ தத்ருஷ்டம். கடாதி பாக்கிய வஸ்துக்கள் தான் இது இருக்கு. ந ஞாத்ரு ஞான சாட்சிஷு. ஞாதாவினிடத்துல நான் இருக்கனா இல்லையான்னு சந்தேகம் கிடையாது, நான் இல்லவே இல்லையோ நான் இல்லைன்ற ஒரு அஜ்ஞானம் ஒரு பிராந்தியும் கிடையாது. ஆச்சா, அந்யதா ஜானம் நான் வேற இருக்கேன் அப்படின்ற அந்யதா ஜானம் கிடையாது. ஞாதா ஞாதா, அதாவது ஆத்மாவானது தன்னை மனுஷனா நினைச்சுக்கிறதுன்றது அந்த அந்யதா ஞானத்தை நம்ம சொல்லலை. ஞாதா நான் ஞாதா இல்லை அப்படின்னு நினைச்சுக்க முடியாதோ இல்லையோ. எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு அறிவே கிடையாது, லோக விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். எனக்கு எதுவுன்னா ஞாதா இல்லை, நான் அறிபவன் இல்லைன்னு அறிவு எப்பாவது வருமோ? நான் அறிபவன் இல்லைன்றதே தெரிஞ்சதுல சொல்றேன். அதனால இது ஞாதாவின் இடத்துல வராது, ஞானத்துலையும் வராது. ஞானம் இருந்தா இருக்கு, இல்லைன்னா இல்லை. எனக்கு ஞானம் இருக்கு, ஆனால் அந்த ஞானம் எப்பேற்பட்டதுன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அது போல சாட்சி இல்லை. அதனால அஜ்ஞானம் அந்யதா ஜானம் சம்சய ஜானமே வச்ச கடாதவ் ஏவ தத்ருஷ்டம் ந ஞாத்ரு ஞான சாட்சிஷு அஜ்ஞானாதித்ரயம் தாவத் பிரத்யேபி ந வித்யதே. இவைகள்லாம் அறிவுலையும் கிடையாது. தஸ்யஹி அவ்யவதானேன பிரத்யக்ஷாத் நான்யமானதா. ஏன்னா இவைகள்லாம் அவ்யவதானேன, சாட்சாத் வியவதானம்னா இடைவெளி. ஞானம் இருந்தா தெரியும், இல்லைன்னா இல்லை. அதனால அவ்யவதானேன பிரத்யக்ஷாத், அது நேரடியாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நான்யமானதா, எனக்கு ஞானம் உண்டாயிருக்கு, அந்த ஞானம் உண்டாயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இன்னொரு பிரமாணத்தை கொண்டு வரணும் அப்படின்னு கிடையாது. ஞானம் உண்டாச்சுன்னா உண்டாச்சு, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். தஸ்ஸே அவ்யவதானேன பிரத்யக்ஷாத் அவ்யவதானேன பிரத்யக்ஷாத் அப்படி அன்வயிச்சுக்கோங்க. நான் அந்யமானதா, அது இன்னொரு பிரமாணத்தினால அறிய வேண்டும்ன்றது கிடையாது. ஞாதுரவ்யவதானேன சம்சயோ நிச்சயோபி வா பிரத்ய பிரததே யஸ்மாத் மானாந்தரகாங்க்ஷதः. இப்போ அந்த ஸ்லோகத்தில் சொல்றது மூணுத்தையும் திருப்பி இங்கே பிரித்து சொல்றார். ஞாதுகு அவ்யவதானேன, நான் ஞாதான்றதுக்கு நான் ஏதாவது பிரமாணம் கொண்டு வரணுமோ, வேற எங்க ஏதாவது யாரையாவது கூப்பிட்டு கேட்டுக்கணுமோ? இல்லை. நமக்கு அறிவு உண்டாருதுன்றது நமக்கு சொத சித்தம். ஞாதுகு அவ்யவதானேன, அதனால சம்சயோ நிச்சயோபிவா பிரத்ய பிரததே. அதனால இங்க சந்தேகம் நிச்சயம் இவைகள்லாம் இல்லை. பிரத்ய பிரததே யஸ்மாத் ந மானாந்தர காட்சதः, அதனால ந மானாந்தர காட்சதः இன்னொரு பிரமாணத்தை
எதிர்பார்ப்பதில்லை. அஜ்ஞானாதித்ரயம் தாவத் ஞாதர்யபி ந வித்யதே. இவன் ஞாதாவின் இடத்துலையும் இல்லை. கிமங்க சர்வதா லுப்த சற்றுஷி ஆத்மனி கேவலே. அங்கன்னு ஒரு சம்போதனம், ஏண்டாப்பான்னு தமிழில் சொல்கிறோமோ இல்லையா, அந்த மாதிரி ஒரு அந்த தன்னை விட கீழே இருக்கவால பார்க்கக்கூடியதான கூப்பிடக்கூடியதான சம்போதனம். கிமங்க, ஏண்டாப்பா இந்த மாதிரி பண்ணுற, சர்வதா அலுப்த சற்றுஷி ஆத்மனி கேவலே அஜ்ஞானாதி திரயம் நவித்யதே. ஞாதாவினிடத்திலேயே இல்லை. இங்கே ஞாதான்றது யாரு? இந்த அந்தக்கரண உபாதியோடு இருக்கக்கூடியதான ஜீவன்ற சைதன்யம். ஏன்னா ஞாத்திருத்துவம் பிரமாத்திருத்துவமும் வந்து அஜ்ஞானத்தினால தான் வரும்னு அத்தியாச பாஷ்யத்தில் தீர்மானம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நான். அதனால் தாவது ஞாத்தவியப்பை வித்ததே. அங்கே அப்படிப்பட்ட உபாதியோடு கூடிய சைத்தன்யத்திலே இல்லை. சர்வதா அலுப்த சற்றுஷி ஆத்மனி. அந்த அலுப்த சற்றுஷி, சற்றுஷினா அறிவுன்னு எடுத்துக்கோங்க. அலுப்த குறையாத அறிவு, எப்பவுமே மாறாத அறிவுடையதான ஆத்மாவின் இடத்துல இதெல்லாம் எப்படி இருக்க போகுது? அதனால நிர்தூதாசேஷ வேதோயம் அவாக்கியார்த்தாத்மகஸ்ததா சுஷுப்தே கம்யதே அஸ்மாபிஹி நான்ருதம் ஸ்ருதி கௌரவாத். நிர்தூத அசேஷ பேதோபி அயம். எல்லா பேதங்களும் நீக்கப்பட்டது. அவாக்கியார்த்தாத்மக. அதனால ததா அவாக்கியார்த்தாத்மக. இது வாக்கியார்த்த ஸ்வரூபமாக இல்லை. வாக்கியத்துக்கு அர்த்தமாக இது இல்லை. எந்த பேதமும் இல்லை. இதுதான் முக்கியம். பேதம் இருந்தால் தான் வாக்கியத்துக்கு அர்த்தமாகும். என்ன பேதம்? இது விசேஷம், இது விசேஷனம், இது பிரகாரத்தா, இது சம்சர்கதா அப்படின்னு எனக்கூடியதான இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோங்க. அந்த அகண்டா, இது வந்து ஒரு கண்டிதமான அர்த்தம். இது அயம் கடக அப்படி இல்லை, கடப்பட்டோன தேவதத்த பிராமணா இப்படிலாம் சொன்னேன்னா அந்த ஜாதி, குணம், கிரியை, அந்த சப்தம், அந்த அதில் இருக்கக்கூடியதான இப்போ கடக அப்படின்னா கடத்துவான் கடக. அஸ்தி, அஸ்தினா இந்த இந்த காலத்தில் இருக்குது. வர்த்தமான காலிகத்துவம், ஏகத்துவம், இப்படிப்பட்ட தர்மங்கள்லாம் இருந்தால் தான் அயம் கடகன்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் வரும். இந்த வார்த்தை சொல்லும்போது இத்தனை தர்மங்கள் நம்மளுக்கு தெரியாது. ஒரு தர்மம் இன்னொரு தர்மத்தை காமிக்கல. அதனால அவ்வளோ பேதங்கள் இருக்கு. அப்படி இல்லை ஆத்மஸ்வரூபம். நிர்தூத அசேஷ பேதோயம். அதனால அவாக்கியார்த்தாத்மக. அதனால இது வந்து வாக்கியார்த்தாத்மகமாக இல்லை. வாக்கியார்த்த ஆத்மகம், வாக்கியார்த்த ஸ்வரூபம், வாக்கியார்த்த வடிவமாக இல்லை. அதான் அவாக்கியார்த்தாத்மக. ததா எப்படி இது நமக்கு தெரியுதுன்னா சுஷுப்தேகம் ததா சுஷுப்தேகம். இது அவ்வாறல்லவா நமக்கு சுஷுப்தியில் தெரியுது. சுஷுப்தியில் வந்து நான் இங்கே படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் தெரியுறதோ? சுஷுப்தியில் அதெல்லாம் எதுவுமே தெரியல. வெறும் கேவலம் ஆனந்தமாக தூங்கிட்டு இருக்கோம். கம்யதே அஸ்மாபிஹி நான்ருதம் ஸ்ருதி கௌரவாத். அப்போ இது இது அந்த மாதிரி எனக்கு ஆனால் அந்த மாதிரிலாம் சுஷுப்தியில் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்ல முடியாது. இது பொய் இல்லை. நான்ருதம் ஸ்ருதி கௌரவாத். ஸ்ருதி அந்த மாதிரி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. அதனால இதில் ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு ஆச்சு. சரி. சர்வதா ச ஆத்மரூபத்வாத் விபிசாராத் அநாத்மனः பிரம்மாத்மனி ஸ்வதः சித்தம் ஞானம் மோகாபனோதியத். இது சர்வதா ச ஆத்மரூபத்வாத் விபிசாராத் அநாத்மனः. இது அனாத்மா வந்து அனாத்மாக்கள் விபிச்சாரத்தோடு கூடியிருக்கு அப்படின்னு மாறிண்டே இருக்கு. ஆத்மாவும் ஒரே வடிவமாக ஆத்மரூபமாக இருக்கு. அதனால பிரம்மாத்மனி ஸ்வதः சித்தம் ஞானம். இந்த பிரம்மாத்மா, பிரம்மமே ஆத்மா எனக்கூடியதான பிரம்மாத்மா, அது அந்த ஞானமானது எப்பவுமே மாறாத ஞானம். அனாத்மாக்கள்லாம் மாறிண்டே இருக்கு. ஏஷு வியாவர்த்தமானேஷு எதனுவர்த்ததே தத்தேபியோ பின்னம் எதா சுமேபிய சூத்திரம் அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னார். அதனால பிரம்மாத்மனி ஸ்வதः சித்தம் ஞானம், அது மோக அபனோதி, அது மோகத்தை போக்கக்கூடியது. அது ஞாதா ஜாத விபாகோ அஸ்மின் ஞானா ஞானாத்மதா ததா ஞாத்ர ஞாத்ரத்வம் அப்யேவம் ஸ்வதः சித்தேஹ ந சாட்சிணः ஞாத ஞாதா ஜாத விபாகः. அயம் ஞாதா அயம் அஜ்ஞாதா அப்படின்னு ஒரு விபாகம். அதுவும் ஞானாஜானாத்மதா ததா
இது ஞானம், இது அஜ்ஞானம் எனக்குரியதான விபாகம். அதுபோலவே அப்புறம் ஞாத்ரு அஜ்ஞாத்ருத்வம். ஞாத்ருத்வம் நான் அதை தெரிந்து கொண்டவன், அஜ்ஞாத்ருத்வம் தெரிந்து கொள்ளாதவன். ஏவம் இவ்வாறான விபாகங்கள் வேதங்கள் எல்லாமே அங்கே முன்னாடி அபேத நிர்தூத அசேஷ பேதம்னு சொன்னார் இல்லையோ, அந்த வேதங்கள்லாம் எடுத்து காட்டுறது, வேற ஒன்றும் இல்லை. ஞாத்திர அஜ்ஞாத்ருத்வம் அப்பியேவம் ஸ்வதசித்தேகே ந சாட்சினா. ஸ்வதசித்தேர்ன இவைகள்லாம் ஆத்மால ஸ்வத சித்தி இல்லை. இதெல்லாம் எப்போ தெரியறது? சாட்சி ஒன்று இருக்கும்போது எனக்கு இது தெரியும், இது தெரியல, நான் இதை தெரிஞ்சுக்க போகிறேன், இது தெரிஞ்சுக்க மாட்டேன். அப்புறம் இது ஞானம், இது அஜ்ஞானம். இவைகள்லாம் சாட்சி இருந்தால் சாட்சியை தவிர வேறானதான பாக்கிய வஸ்துவில் இவைகளில் அத்தியாசம் பண்ணலாம். ஆனால் சாட்சியில் என்ன இருக்கும்? ஆத்மாவில் என்ன இருக்கும்? ஆத்மாவில் இவைகள்லாம் இல்லை. ஸ்வதசித்தே ந இவைகள்லாம் சாட்சின. சாட்சி இருந்தால் தான் இந்த பேதம் தெரியுமே தவிர ஸ்வதக ஆத்மாவில் இந்த பேதம் கிடையாது. இப்போ இதனால் என்னாச்சு அப்படின்னா, சாட்சியில் பேதம் இல்லை, ஆத்மாவில் பேதம் இல்லைன்றது சாதிக்கிறார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்வவியாபாரே நியோகோபி நியுங்கே புருஷம் பதாது. இப்போ இதனால் கடைசியில் அந்த நியோகத்துக்கு வர்றார். இப்போ என்ன போகிறது? இந்த பேதங்கள்லாம் நம்ம ஆத்ம ஜானம் எப்படிப்பட்டது? இந்த மாதிரி எந்த நிர்தூத அசேஷ பேதோயம். அதனால் வாக்கியார்த்தமாகவே ஆகாது. வாக்கியார்த்தமாகணும்னா இந்த வேதங்கள்லாம் இருக்கணும். அந்த ஞானத்தில் இந்த வகையான வேதங்கள் இருக்கணும். ஸ்வவியாபாரே நியோகோபி நியுங்கே புருஷம் பலாது. இந்த விதி வாக்கியம் இருக்கு, அந்த விதி என்ன பண்ணணும்? புருஷனை பலாத்து நியுங்கே, அது நல்லா பலமாக கட்டளை இல்லை, நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்வவியாபாரே தான் விதிக்கக்கூடியதான விஷயத்தில் இது இந்த விதியானது நியோக புருஷம் பலாத்து நியுங்கே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யதாபூதார்த்ததா புத்தேகே வாஸ்தவீனது பௌருஷி. ஆனால் யதாபூதார்த்தம் யதா தத்தியம்னு சொல்லுவது அது யதாபூத அர்த்தம். யதார்த்த ஜானம்னு நையாயிகள் சொல்றது. அந்த பொருள் எப்படி இருக்கோ அது அப்படியே தெரிஞ்சுக்கிறது. அது புத்தேகே வாஸ்தவி. வாஸ்தவின்னா வஸ்து தந்திரம்னு பாஷ்யத்தில் சொல்லுவார். அது அந்த பொருள் எப்படி இருக்கோ அந்த பொருள் அப்படியே தெரிஞ்சுக்கணும். எதிர்க்க ஒரு வாழைப்பழத்தை பார்த்தா இது வாழைப்பழம்னு தெரிஞ்சுக்கணும். அதை வேற ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா அது வஸ்து தந்திரம் இல்லை, அது நீங்கள் கற்பனை பண்ணிக்க. இப்போ எதிர்க்க தேவதத்தன் இருக்கான், அவனை நீங்கள் பீமன்னு கற்பனை பண்ணி அந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா அவன் பீமன் இல்லை, அவன் தேவதத்தன் தான். நீங்கள் அவன் அதுக்காக வேஷம் போட்டுக்கணும். நான் இவனை பார்த்தாலும் இப்போ இது மகாபாரத நாடகம், அதனால் நான் இவன் பீமனா நினச்சிப்பேன்ட்டு நீங்கள் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு புருஷ பிரயத்தனம் இருந்தால் தான், புருஷதந்திரமாக இருந்தால் தான் ஒரு பொருளை இன்னொரு பொருளாக பார்க்க முடியும். அஞ்ஞானம் கயத்தில் பாம்பு அது இப்போ வேண்டாம், சாதாரணமாக சொல்கிறேன். யதாபூதார்த்ததா புத்தேகே வாஸ்தவி, அது நது பௌருஷி. அதுக்கும் சொல்லலாம், பிரம்மத்துக்கும் சொல்லலாம். புருஷாபராத துஷனா அப்படின்ட்டு சஞ்சீவ சாரி சொல்லுவோம். அது புருஷாபராதம். நமக்கு அஞ்ஞானம்னு ஒரு அபராதம் இருக்குது, அதனால தான் பார்க்குறோம். அந்த பொருள் அது கயிறாக தான் இருக்குது. கயிறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் அது அதுக்கு ஒரு பிரயத்தனமும் கிடையாது. கண்ணு படுறது கயிறுன்னு தெரியுது, அது வஸ்து தந்திரம். கயிறு பாம்பா தெரிஞ்சதுன்னா அது புருஷ தந்திரம். நீங்கள் அது பாம்பா பார்க்கணுன்ற நீங்கள் முயற்சி பண்ணல, ஆனால் உங்கள் சம்ஸ்காரமும் உங்கள் கர்மாவும் உங்களுடைய அஞ்ஞானமும் அந்த மாதிரி உங்களுக்கு வேஷம் போட்டு கொடுத்தது. அது உங்களுக்கு அதிகம், புருஷனுக்கு அதிகமே தவிர அது அந்த பொருளில் ஒரு தோஷமும் கிடையாது. அதனால இங்கே என்ன இருக்குது? நியோகம்ன்றது புருஷனை என்ன வேணா பண்ண வைக்கலாம். ஆனால் ஞானம்ன்றது எது இப்படி இருக்கோ அதை அப்படி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு புருஷனை நியோகம் பண்ணி குடத்தை குடம்னு பார்க்கறதுக்கு எந்த நியோகமும் தேவையில்லை. யதாபூதார்த்ததா புத்தேர் வாஸ்தவீனது பௌருஷி. இதம் ஏவும் அதோ நேதி, இது இப்படி இருக்கு, அது அப்படி இல்லை. இது எதைவ அர்த்தம் ருதே விதிம். எதைவ அர்த்தம், இது இப்படி இருக்கு, அது அப்படி இல்லை. இந்த பொருள் இப்படி இருந்ததுன்னா இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பொருள் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லை. இது சிகப்பா இருக்கு, அது கருப்பா இல்லை, அவ்வளோதான். எப்படி இருக்கோ அப்படியே தெரிஞ்சுக்கணும். இதுக்கு எதைவ அர்த்தம் விதிங்கிறதே. இதுக்கு ஒன்றும் பெருசாக விதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கருப்பாக பாரு, சிகப்பாக பார்க்கணும், இல்லைன்னா கஷ்டம் வரும், அந்த மாதிரிலாம் ஏதாவது விதி வாக்கியம் வேணுமா? நான் ஒன்றும் கிடையாது. இது கருப்புன்னா கருப்புன்னு பார்க்குறோம், சிகப்புன்னா சிகப்புன்னு பார்க்குறோம்.
எதைவ அர்த்தம் ஹிருதய விதி வேத்தி. அதனால தத்துவமசி இத்தியேவம் கிண்ண வேத்தியபிதாசுதேகே. அதனால தத்துவமசின்றது வந்து ஏன் லோகத்திலே விடுதலை தெரிஞ்சுக்கணும். அப்ப தத்துவமசின்றது மட்டும் ஏன் தெரிஞ்சுக்க முடியாது? அபிதாசுத்தினால தத்துவமசிய கிண்ண வேத்தி ஏன் தெரிஞ்சுக்க முடியாது? அப்படிதான் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்ற. கிரியாயாம் விதி சம்பாதः கர்த்ராதிஷு ந சித்திதः ந ச அநேகார்த்ததா ஏகஸ்ய வாக்கியஸ்ய பவதா இஷ்யதே. என்ன சொல்லலாம்? கிரியாயாம் விதி சம்பாதः. விதின்றது வந்து கிரியையில வரும். ஆனா விதியில கிரியை சொல்லும்போது இந்த விஜயத்தை சொர்க்க காமகன்னு விதி வச்சுருக்கோம். சொர்க்கம் வேணும்னா நீ யாகத்தை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா அந்த கர்த்தா இல்லை ஏதாவது விதி இருக்கோ? நீ கர்த்தாவாக கடவாய், இது கரணமாகட்டும் அப்படின்லாம் எங்கேயா இருக்கோ? இல்லை. அது கரணம் என்னன்னு கேட்டா இதுதான் கரணம், யாக கரணம் அப்படின்னு சொல்றது. விதி என்ன சொல்றது உங்களுக்கு? இதுக்கு இதை பண்ணணும் அப்படின்றதுதான் விதி வியாபாரம். கர்த்தாதிஷு விதி ஒன்றும் கிடையாது. அது அதிகார விதின்றது அது வந்து சம்பந்தத்தை சொல்லக்கூடியது. இங்க கர்த்தா இவனை ஒரு மனுஷனை கர்த்தாவாக்கணும்ன்றது விதி ஒன்றும் பண்ணாது. இவனுக்கு காமனா இருந்தா இவனுக்கு கர்த்திருத்தம் தானா சித்தமா இருக்கும். ஏன் கர்த்திருத்தம்ன்றது அத்தியாசத்தினால இவனுக்கு வேதாந்த ரீதியா பார்த்த அத்தியாசத்தினால இவனுக்கு தானா சித்தமா இருக்கும். கிரியாயாம் விதி சம்பாத. விதின்றது கிரியையில தான் வரும். இதை செய்யணும் தான் சொல்லுமே தவிர நீ கர்த்தாவாக ஆக வேண்டும்னு ஒன்றும் சொல்ல முடியாது. கர்த்தராதிஷு என்ன சித்திதா நான் ஏன் சித்திதா அவன் ஏற்கனவே அவனுக்கு கர்த்திருத்தம் சித்திச்சாச்சு. நச்ச அநேகார்த்ததா ஏகஸ்ய வாக்கியஸ்ய பவதா இஷ்யதே. அந்த வாக்கியமானது கிரியையில விதின்னு சொல்லி இவனுக்கு கர்த்திருத்தத்துவம் சொல்லி இந்த மாதிரி பல காரியம் பண்றது ஒரு வாக்கியம்ன்றது உனக்கும் இஷ்டம் இல்லை. வாக்கிய பேதம்ன்றது மீமாம்சகால பெரிய தோஷம்னு ஒத்துருக்கார். அதனால பிரத்யக்ஷாதேவ பேதோயம் அபிதான யோகயோகோ. அதனால அபிதானம்ன்றது வந்து ஒரு விதம். அபிதானம் அதாவது தத்துவத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள்ன்றது ஒன்று. முன்னாடி அபிதானம்னா என்னன்னு சொல்லிட்டான். அபிதானம்ன்றதும் ஒரு விதம், நியோகம்ன்றது வேற விதம். இவைகளும் பிரத்யக்ஷாதேவ பேதோயம். ஆனால் பிரத்யட்சமாகவே நமக்கு இந்த பேதம் தெரியுது. தஸ்ய சேத் விபிச்சாரித்வம் வியக்தம் சர்வஜ்ய பாஷிதம். தஸ்ய சேத் இல்லை பிரத்யட்சமும் சில சமயம் நமக்கு தப்பா கொடுக்கும். விதி வாக்கியம் வேற விதமா இருக்கு, அபிதா வாக்கியம் தத்துவமசியாதி வாக்கியம் வேற விதமா இருக்கு அப்படின்னு நமக்கு பிரத்யட்சமா தெரியுது. அந்த பிரத்யட்சம் தப்புன்னு சொன்னேன்னா தஸ்யஜேத் விபிச்சாரித்துவம் அந்த பிரத்யட்சத்துக்கு தோஷம் நீ சொல்லுவே. ஆனால் நான் சப்தத்தை கேட்ட மாத்திரனால இது வந்து விதி வாக்கியம்னு எனக்கு தெரியுது. எஜேத சொர்க்காம அஹரர் சந்தியா உபாசிதா இது விதி வாக்கியம் எனக்கு தெரியுது. தத்துவசி அகம் பிரம்மாஸ்மி இது விதி வாக்கியம் இல்லை, இது வந்து அபிதா அப்படின்னு எனக்கு தெரியுது. பிரத்யட்சமா தெரியுது. சப்தத்தை கேட்ட மாத்திரதான் எனக்கு தெரியும். இல்லை நீ தெரிஞ்சுன்றது தப்பு, அது பிரத்யட்சம் அங்கே தப்பு அப்படின்னு சொன்னா அப்போ என்ன ஆகுது? தஸ்யஜேத் விபிச்சாரித்தும் வியர்த்தம் சர்வஜ்ய பாஷிதம். அந்த சர்வஜனான முனிவர் சொன்னது தப்பா போயிடும். யார் அந்த முனிவர்? சர்வஜன் யாரு அப்படின்னா எத் விபிச்சரித்தி ந தத் பிரத்யக்ஷம், என்ன விபிச்சரித்தி தத் பிரத்யக்ஷம் அப்படின்ட்டு இவர் சொல்லியிருக்காரு. சபரசுவாமி சொல்லியிருக்காரு. எது மாறுறதோ அது பிரத்யட்சம் இல்லை, பிரத்யட்சமா இருந்தால் மாறாமல் இருக்கும். எங்க சொல்லியிருக்காருன்னா சத் சம்பிரயோகே புருஷஸ் இந்திரியானாம் புத்தி ஜென்ம தத் பிரத்யட்சம்னு பிரத்யட்ச சூத்திரத்தை சொல்லக்கூடியதான தர்க்கபாதத்தில் இருக்க சூத்திரம் அது. ஜைவனி சூத்திரத்துக்கு இவர் அப்படி சொல்லியிருக்காரு. அதனால சூத்திரக்காரரும் சரி பாஷைக்காரரும் சரி இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீ அதை ஒத்துக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அதனால பிரத்யக்ஷாதேவ வேதோயம் அபிதான நியோகயோகோ தஸ்ய சேத் விபிச்சாரித்தம் வியக்தம் சர்வஜ்ய பாஷிதம் கர்த்துக்ரியாயாம் சுவாதந்திரியம் வஸ்துவృత్తேஹி அனீஸ்வரः வஸ்துவృத்தம் ச நோ முக்தி கிரியா தஸ்சேத நித்யதா. இது வரைக்கும் இருக்கணும். கர்த்துஹு கிரியாயாம் சுவாதந்திரியம், கர்த்தாவுக்கு வந்து கிரியையில சுவாதந்திரியம் உண்டு. வஸ்துவృత్తேஹி அனீஸ்வரः, நான் எப்பேற்பட்ட சாமர்த்தியசாலியா இருந்தாலும் எதிர்க்க குடம் இருந்தா நான் அதை குடம்னு பார்க்கணும். குடத்தை நான் வந்து வேற ஏதாவது பார்த்தேன்னா நான் புத்திசாலி கிடையாது. எப்பேற்பட்ட சாமர்த்தியம் இருந்தாலும் குடத்தை குடமா பார்த்தாதான் சரி. கிரியையில எவ்வளவு வேணா சாமர்த்தியம். கர்த்துஹு கிரியாயாம் சுவாதந்திரியம் வஸ்து விருத்தேஹி அனீஸ்வரः. கர்த்தாக்கு வஸ்து விருத்தியில வஸ்து அந்த பொருளை பொருளா தெரிஞ்சுக்கிறதுல அனீஸ்வரர், அந்த பொருள் எப்படி இருக்கோ அப்படியே தான் தெரிஞ்சுக்காகணும்.
வஸ்து விருத்தம் சோ முக்தி, எங்களுக்கு முக்தின்றது அந்த வஸ்து தத்துவ ஞானம் தான். ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அது வஸ்து விருத்தம். இங்க கிரியைக்கு வேலையே கிடையாது. சமயக் ஞானத்தினால முக்தின்றது தான் எங்க சித்தாந்தம். வஸ்து விருத்தம் ச நக முக்தி, எங்களுக்கு அதுதான் முக்தி. கிரியாத்தே, கிரியையினால முக்தி வருதுன்னு சொன்னா இதுதான் நான் அன்னைக்கும் சொன்னேன். ஏன் நம்ம விதியை ஒத்துக்கலைன்னா, விதினா கிரியைக்கு தான் விதி வரும், ஞானத்துக்கு விதி இல்லைன்னா தீர்மானம் பண்ணிட்டு வரும். கிரியைக்கு விதி ஒத்துண்டா கிரியையிலேருந்து எது உண்டாதோ செயல்னால உண்டாகக்கூடியது எல்லாம் அனித்தியம். அப்போ முக்தின்றது அனித்தியமா போயிடும். அதனால அதை ஒத்துக்க மாட்டோம். வஸ்து விருத்தம் சரோ முக்தி கிரியாதேது அனித்யதா அப்படின்னு இது வரைக்கும் இருக்கு. இது இன்னமும் நிறைய தீர்க்கமா விசாரம் பண்ணிட்டு போறார். கிட்டத்தட்ட இன்னொரு 100 ஸ்லோகத்துக்கு இந்த மாதிரி விசாரங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் தைத்திரியம் முடிஞ்சிடும். இது மீதி அடுத்த வாரம் பார்க்கலாம்.